இந்தா. ஜூலி, நான் இப்பதான் மேனேஜர் சார் கிட்ட பேசினேன். நீ உள்ளே வெயிட் பண்ணு, நான் ஹாஸ்பிடல் போய் பணத்தை கட்டிட்டு வந்துடுறேன். அது என்ன, நானும் வருவேன். நான் எதுக்கு சொல்றேங்கிறத புரிஞ்சுக்கோ. நம்ம 2 பேரும் திரும்பி அங்க போறது ரொம்ப டேஞ்சர். அந்த வீரபாகோட ஆளுங்க ஊர் பூரா நம்மள தேடிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நீ என் கூட வரது அவ்வளவு நல்லது இல்ல. அப்ப உனக்கு ஏதாவது ஆனா? அட்லீஸ்ட் நீயாவது சேஃபா இருப்பல்ல. அதான் எனக்கு கோவம் வருது. எதுக்கு நம்மள அப்படி பிரிச்சு பேசுற? பிரச்சனை என்ன உனக்கு வேற எனக்கு வேறயா? அது இல்ல, நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ. நானும் வருவேன். இந்த பிடிவாதம் தான் எனக்கு பிடிக்கவே இல்ல. ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இப்ப நாம எங்க சார் போறோம்? வந்த இடத்துக்கே போ. வந்த இடத்துக்கே வா. அப்புறம் ஏன் சார் இவ்வளவு தூரம் வந்தீங்க? பெட்ரோல் போடுறதுக்கு. வண்டி எடியா. சார் நில்லுங்க. யார் நீங்களா? சார் மேல பண்ணிட்டு இருக்காரு. என்னடா சத்தம்? ஞாபகம் இருக்கா டிஎஸ்பி? ஒரு நாள் இதே மாதிரி என் வீட்டுக்கு வந்து ஏனத்திலே கண்ண வச்சு சாரி சொல்ல வச்சேன். இப்ப நான் கேக்குறேன், நீ சாரி சொல்லு. ரோமியோ ஜூலியட்டுக்கும் உனக்கும் இருக்கிற சம்பந்தம் என்ன? என்ன வளர நீ? அவங்க கூட சேர்ந்து என்ன எதுக்காக ஏமாத்துன? வாயமுடு. அவங்கள எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு சொல்லு. கேட் லாக் பண்றா. அப்படியே ஜிஹெச்சுக்கு போன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர சொல்லு. இங்க 4 போன ரெடியா இருக்குன்னு சொல்லு. பாத்ரூம் கீழே இருக்கு. உன் வீட்டை சுத்தி ஆளுங்க இருந்தப்போ நான் தனியாலா வரும்போதே உன்னால என்ன ஒண்ணும் புடுங்க முடியல. அப்படி இருக்கும்போது 4 ஸ்கூல் பசங்களை கூட்டிட்டு வந்து என்னடா பண்ணலாம்னு நினைக்கிற? நீ எவ்வளவு பெரிய கிறுக்கனா இருந்தா என் கையால சாகிறதுக்கு உன் கண்ணை நீயே கொண்டு வருவ. இப்ப நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? உன் கண்ணாலேயே உன்னை சுட்டுட்டு என்ன கொலை பண்ண வந்தப்போ என்கவுண்டர்ல போட்டுட்டான்னு எஃப்ஐஆர் எழுதிடுவேன். சபாஷ் டிஎஸ்பி, எழுது. நீ எஃப்ஐஆர் எழுது. ஆனா பேப்பர்காரங்களா எழுதுவாங்க என்னன்னு தெரியுமா? ரோமியோ ஜூலியட் கூட கூட்டு சேர்ந்து ஜனங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற டிஎஸ்பி யுகேந்தர். அதுக்கு சாட்சியா இந்த போட்டோவை கூட போடுவாங்க. பாரு. என்னது? என்கிட்ட பணம் அடிச்ச சந்தோஷத்துல ராத்திரி பார்ல ரோமியோ ஜூலியட் கூட நீ பார்ட்டி கொண்டாடின போட்டோ இது. என்ன வளர்ற? இதுல ரோமியோ ஜூலியட் யாரு? பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு ரோமியோ யாருன்னு கேக்குறியே. ஹேட்ஸ் ஆஃப். நீ ஒரு ரொம்ப நல்ல நடிகன். இவன் தான் ரோமியோன்னு உனக்கு எப்படி தெரியும்? என்ன ஏமாத்தினவன என்னால மறக்க முடியுமா? மிஸ்டர் யுகேந்தர், உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். அவங்க எங்கிட்ட அடிச்ச பணத்தை நீ எடுத்துக்க. ஆனா அவங்கள மட்டும் என்கிட்ட விட்டுடு. வீரபாகுவை ஏமாத்தினா என்ன ஆகும்னு நான் அவங்களுக்கு சொல்லணும். எனக்கு கோபம் வந்தா என்ன ஆகும்னு நீயும் தெரிஞ்சுக்கணும். வாங்கடா. உங்களுக்காக நாங்க இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் போங்க. டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன். வண்டி ஜாக்கிரதை. வணக்கம் சார். ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல சார். எங்க டிஎஸ்பிக்கு ஹெட் கான்ஸ்டபிள் வீரராகவன் ஒரு பருப்பு வடை இருக்கான் சார். உங்க மேனேஜர் மன்மதனும் இந்த வீரராகவனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சார்.
உன் சம்பளத்தை விட ஜாஸ்தி தான் இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப அழகா இருக்க. ஹலோ, எங்க இருக்க? வணக்கம் மாமா. என்ன செய்யற? சும்மா தான் இருக்கேன். ஹெட் கான்ஸ்டபிள் வீரராகவன் அப்படி. சரிங்க மாமா. அந்த டிஎஸ்பி ரோமியோ ஜூலியட் எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கோ. மாமா. ரோமியோ ஜூலியட்டை எங்க வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கோ. சரிங்க மாமா. சுசி, நீ எப்படி இங்க? கோயிலுக்கு வந்தேன், பக்கத்துல தானே, அதான் பாத்துட்டு போலாமேன்னு. உள்ள வரலாமா? வா சுசி, உட்கார். உனக்கு பிடிச்ச புளியோதரை கொண்டு வந்திருக்கேன். எனக்கு பிடிச்ச ஐட்டத்தை நீ மறக்கலல்ல? உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? நல்லாதான் இருக்காரு. வெக்கமே இல்லாம விக்கு வச்சுட்டு திரியறாரு. ஓ, வீட்ல யாரும் இல்லையா? யார கேக்குற? இன்னுமா கல்யாணம் பண்ணிக்கல? இன்னும் ஏத்த பொண்ணு கிடைக்கல. ஓஹோ, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுல? ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சார், உங்களை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு. 1 minute. உங்ககிட்ட ஒரு மேட்டரை பத்தி பேசணும். சொல்லு. உங்க டிஎஸ்பி ரோமியோ ஜூலியட்டை ஒளிச்சு வச்சிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எங்க ஒளிச்சு வச்சிருக்காரு? நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. நீ சும்மா ஒண்ணும் சொல்ல வேண்டாம். 10,000 rupees. என்ன பத்தி தெரிஞ்சும் இத கொடுக்கறியா? இது 10ல நான் சொல்லு, இன்னும் கொடுக்குறேன். நான் மட்டும் லஞ்சம் வாங்குறவனா இருந்தா உன்னை விட பெரிய கார்ல போய்கிட்டு நீ இருப்பேன். இன்னும் மாறவே இல்ல வீரராகவா. என்ன பாரு, ஒரு காலத்துல நீயும் நானும் ஒன்னா இருந்தோம். ஆனா இப்போ விதவிதமான 4 கார் இருக்கு, 2 சொந்த வீடு இருக்கு, ஹார்ட் ஆஃப் த சிட்டில ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, பேங்க்ல தேவையான பணம் இருக்கு, இந்த சமுதாயத்துல புகழ் இருக்கு, பேர் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, எனக்கு ஒரு ஸ்டேட்டஸே இருக்கு. உன்கிட்ட என்ன இருக்கு சொல்லு. என்கிட்ட உன் பொண்டாட்டி இருக்கா? சுசி, இதோ வந்துட்டேன். ஐயோ, நீங்க என்ன திடீர்னு இந்த பக்கம்? சரி சரி, போற வழியில என்ன வீட்ல டிராப் பண்ணிடுங்க. பாய் வீரா. பாய் சுசி. பாய். பயப்படாத, நீ நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. அனாவசியமா அவளை சந்தேகப்படாத. உன் பொண்டாட்டி நெருப்பு மாதிரி. She is very hot. அப்பா, செத்தாண்டா மன்மதன். லைஃப் லாங் இனிமே அழுதுகிட்டு தான் இருக்கணும். அப்பாடா, சிக்னல் வந்துருச்சு. ஹலோ, எங்கடா இருக்க? கார்ல இருக்கேன் சார். எங்க? ரோட்ல தான் சார். அடி, எந்த ரோட்ல இருக்க? பெங்களூர் ஹைவேல இருக்கேன் சார். பெங்களூர் போறியா? சென்னைக்கு வந்துகிட்டு இருக்கேன் சார். கார்ல யாரும் இருக்காங்க? ஒரு பொண்ணும் பையனும் இருக்காங்க சார். அவங்களுக்குள்ள சண்டை சார். ஆனா அது ஏன்னு எனக்கு தெரியாது சார். வாங்கடா.